இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கர்நாடகாவில் சென்ற ஆண்டு போதிய மழை பெய்யவில்லை. இதனால் பெங்களூருவில் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் மோசமான அளவுக்கு குறைந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 160 கோடி லிட்டர் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பெங்களூரு நகரம் தாகத்தில் தவிக்கிறது. தொழில்நுட்ப நகரமான பெங்களூருவுக்கு போதிய நீரை வழங்க முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறுகிறது. அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சில குடியிருப்புகளில் கழிப்பறை செல்லக்கூட தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகின்றனர். அதுபோன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்புகின்றனர். ஐடி ஊழியர்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக் கொண்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். தண்ணீர் இல்லாத காரணத்தால் பல அலுவலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு வருகின்றன. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த பெங்களூரு மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கிறது. தனியார் பள்ளி நிர்வாகங்களும் வகுப்புகளை ஆன்லைன் மூலம் நடத்த முடிவு செய்துள்ளன. தோட்டம், கார் கழுவுதல், கட்டுமான பணிகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த மாநகராட்சி தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. பெங்களூரு ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தாத வீடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. 60% பெங்களூரு வாசிகள் டேங்கர் லாரி தண்ணீருக்காக காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு லாரி தண்ணீரின் விலை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. லாரிக்கு முன்பதிவு செய்து 5 நாட்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டியுள்ளது. தண்ணீர் லாரி விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உயரதிகாரிகளின் நேரடி மேற்பார்வையில் லாரி தண்ணீர் சப்ளை செய்யும் பணிகள் துவங்கியுள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை மறுசுழற்சி செய்வது தொடர்பாக அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. தண்ணீர் பிரச்சினை தொடர்பான புகார்களை கவனிக்க கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எம்எல்ஏக்கள் தலைமையில் பணிக்குழுக்களை உருவாக்கி மக்களின் துயரை போக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.